உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மணிமாறன் அரசியல்ல குதிச்சு அவசரமா ஆர்வக்கோளாரா பணக்காரியானவ இல்ல இந்த அகிலாண்டேஸ்வரி. அந்த காலத்துல அரசாங்கத்துக்கே கடன் கொடுத்து வரி வசூல் பண்ண வம்சம் என்னோடது. நிறைய பணம் வச்சிருந்தா நேர்மையா வரி கட்டி கணக்கு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்க கணக்கு போட்டது சரியா தப்பா? சாரி மேடம், தப்புதான். ரெய்ட் பண்ணி டயர்டா இருப்பீங்க. பட்டமா அம்மா, டீ குடு. டீ எடுத்துட்டு வா. ஓகேம்மா. அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருக்கிற பிளட் ரிலேட்டிவ் சர்வன்ட்ஸ், ஏன் நாய்க்குட்டி வரைக்கும் இருக்கிற அக்கவுண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கா? மிஸ்டர் மணிமாறன், ஒன்னு பண்ணலாம். கொஞ்சம் ஆடுறதுக்குள்ள உங்களுக்கு நெக்ஸ்ட் டியூட்டி எங்கன்னு சுட சுட நியூஸ் பார்க்கலாமா? விஜயா. வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் விரைவாக பரவி வருகிறது. இதுவரை டெங்கு காய்ச்சலால் 30க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரித்துறை உயர் அதிகாரி மணிமாறன் வீட்டிலேயே வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அவர் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மேலும் அவருடன் பணிபுரியும் வெங்கடேஸ்வரன், லலிதா, நசீர் ஆகியோரின் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. இவர்களுக்கான தண்டனை விவரம் இதுவரை தெரியவில்லை. சோதனை முழுமையாக முடிந்த பிறகு இவர்களுக்கான தண்டனை என்னவென்று தெரிய வரும். உங்களுக்கு என்ன தண்டனைன்னு மீடியாக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? விஜயா. அகிலாண்டேஸ்வரி இல்லத்திற்கு ரெய்ட் வந்த ஐடி அதிகாரிகள் மணிமாறன் மற்றும் மூவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். விஜயா. எஸ் மேம். இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. ஓகே மேம். பவானி, ராம், விஜயா எடுத்து வைங்க. எஸ் மேம். ஆதிக்கடவுர் கோவிலுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு அன்னதானம் நடக்க பணம் கொடுக்கணுமே, செக் ரெடி பண்ணியாச்சா? ரெடியா இருக்கு மேடம், சார் கிட்ட இருக்கு. என்ன அப்படி பாக்குற? பேனா பரிமாறிக்கிட்டா காதலர்கள் பிரிஞ்சிருவாங்கிறது ஒரு சென்டிமெண்ட். அதை டெஸ்ட் பண்றதுக்காக நீ கொடுத்த பேனா 25 வருஷமா நம்ம காதல் அப்படியே இருக்கு. எல்லாரும் பேனாவில் டெஸ்ட் எழுதுவாங்க, உங்க அண்ணி பேனாவுக்கே டெஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் இல்லாம உங்க அண்ணன் 25 வருஷமா ஒரு பேனாவை பத்திரமா வச்சிருக்காரு. விஜயா. ஓகே மேம். நான் தூக்கி போட்ட பென் பழசு. அகிலாண்டேஸ்வரியோட ஸ்டேட்டஸ்க்கு அது ஞாபகத்துல இருக்கலாம், ஆனா என் ஹஸ்பண்டோட பாக்கெட்ல இருக்க கூடாது. நம்ம வெள்ளி விழாவுக்காக இது உங்களுக்கு புது அண்ட் precious gift. 25 lakhs. It's all gold.
டைமண்ட் நிப் பிரசன்டேஷன் ஃபார் யூ. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதான் உங்க பாக்கெட்ல இருக்கணும். அம்மா பார்வதி வந்துட்டியாமா? அப்பா, ஆமாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கோம்ப்பா. இத பாருமா, இங்க ஆபீஸ்ல பெரிய தம்பி இருக்காரு. நீங்க அவரையும் கூப்பிட்டு வாங்கப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அப்பா அவர் கூட கொஞ்சம் வெளியே போறேன். நீ என்ன பண்ண, உங்ககிட்ட அட்ரஸ் இருக்குல்ல? அதெல்லாம் பத்திரமா இருக்கு. ஒரு ஆட்டோ புடிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிடுமா. அகிலாண்டேஸ்வரி அம்மா வீடுனா எல்லாருக்கும் தெரியும். என்னப்பா நீங்க கார் எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஆட்டோல போக சொல்றீங்க. அப்பாவுக்கு வேலை இருக்குமா. பத்திரமா தம்பியும் நீயும் ஜாக்கிரதையா வாங்கம்மா. சரிப்பா. அப்பா, நீங்க வரும்போது அம்மாக்கு பூ வாங்கிட்டு வந்துருங்க. நான் வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா பார்வதி, தம்பிய நல்லபடியா பாத்துக்கம்மா. நீ அவனுக்கு அக்கா இல்ல, அம்மா. நீங்க இல்லாம எங்களால இருக்க முடியாதுமா. நீ தைரியமா இருக்கணும்மா. அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. சாவித்திரி, என்னங்க, எனக்கு ஒரே ஒரு சத்தியமணி கொடுப்பீங்களா? நம்ம 2 பிள்ளைங்களையும் ராஜா மாதிரி வளர்க்கணும். நான் பட்ட கஷ்டம் என்னுடைய போயிடணும். பார்வதியை பெரிய இடத்துல வாழ வைக்கணும். செய்வீங்களா? செய்வேன் சாவித்திரி, கண்டிப்பா செய்யறேன். இத நீ பத்திரமா வச்சுக்கணும். இது இருந்தா அம்மா உன் கூடவே இருக்கிற மாதிரி. என்னங்க, நான் பார்வதிக்கு நான் மகளா பிறக்கணுங்க. இதுதான் என் கடைசி. சாவித்திரி, சாவித்திரி, சாவித்திரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.